இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட மரபுத்தமிழ் பாடல் ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வேறுபட்ட ஒரு பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். வேறுபட்ட ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்கப் போகிறது. பொதுவாக என்னுடைய குருநாதர் எப்போதும் சொல்லுகின்ற ஒரு விடயம், கம்பவாரதி ஐயா எனக்கு அல்லது சபைக்கு சொல்லுகிற ஒரு விடயம், சாப்பாடு, படிப்பு, வழிபாடு இவற்றை மற்றவர்கள் திணிக்கக்கூடாது. அது அவரவர்களுடைய விருப்புக்கேற்ப அவரவர்களுடைய சுயமான சிந்தனையில் உதிக்கின்ற விடயங்களாக இவை அமைய வேண்டும். ஆனால் இது ஒரு திணிப்பல்ல, ஒரு மூளைச்சலவை அல்ல. என்னுடைய பணிவான வேண்டுகோள் அல்லது என்னுடைய அனுபவ பகிர்வு. இன்றைக்கு நமச்சிவாய என்கின்ற மந்திரம், நமசிவாய என்கின்ற மந்திரம், இந்த மந்திரத்தினுடைய நன்மை, மந்திரம் நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய உயர்வுகளவை, அதை இடையறாது சொல்லி வந்தால் அது எங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து சில காலமாக நான் இதை சொல்லி வருகிறேன். அவ்வப்போது ஒரு நாளிலே இடையிடையே நினைவுக்கு வருகிற போது என்று அது அமையும். சில வேளைகளில் அதிகமாக, சில வேளைகளில் குறைவாக, சில வேளைகளில் அறவே இல்லாததாக என்று இப்படி இருந்து விடுவதுண்டு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நாளொன்றுக்கு குறைந்தது 200-300 தடவைகளுக்கு மேலாவது சொல்லுவது வழக்கம். பயணத்தின் போதோ, குளிக்கும் போதோ, சாப்பிடும் போதோ, அது எங்கென்றில்லை, பறக்கும் போதோ, எப்போதென்றில்லை. ஆனால் என் பிரார்த்தனை அது கைகூடுமானால் ஒரு இமைப்பொழுது கூட இடையறாமல் இந்த ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரம் உச்சாடனம் செய்யப்பட வேண்டும். அது ஒன்றே ஒரு 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 பெரிய வரமாக இறைவனிடம் கேட்க வேண்டிய ஒன்று. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. நினைத்து பாருங்கள். தற்செயலாக நாம மறந்தால் கூட எங்கள் புத்தி தொடர்பை மீறி எங்களுடைய சிந்தனைக்கு அப்பால் இறைவனுடைய திருநாமம் சொல்லப்பட வேண்டும். இது ஏதோ ஒரு பக்தி வயமான வேண்டுகோள் அல்ல. இது மிகப்பெரிய பலன் செய்யக்கூடிய, எனக்கு தெரிந்து இந்த நமச்சிவாய மந்திரம் அஞ்சக்கரத்தின் ஔவையார் சொல்லுவார், நெஞ்சக்கரத்தின், அதாவது அஞ்சக்கரத்தை நெஞ்சக்கரத்தில் வைத்து, ஐந்தெழுத்து மந்திரம், 5 அக்கரம் ஐந்தெழுத்து மந்திரம். இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய மகிமை அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எல்லோரும் அதை அழுத்தி சொல்லுகிறார்கள். திருமூலர் மிக அற்புதமான ஒரு பாடலை பதிவு செய்திருப்பார். மரபுத்தமிழ் இலக்கிய பாடலாக, மரபு பாடலாக இன்றைக்கு நான் பதிவுக்கு எடுத்துக்கொண்ட பாடல். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். சிவ சிவ என்று சொல்ல மாட்டார்கள் தீவினையாளர்கள். தீவினையாலே சூழப்பட்டவர்கள் இந்த சிவநாமத்தை சொல்ல மாட்டார்கள். சிவசிவ என்கிலர் சிவசிவ என்கிலர் தீவினையாளர். சிவசிவ என்றிட தீவினை மாளும். சிவசிவ என்று சொல்லி வந்தால் நாங்கள் செய்த தீவினைகள் எல்லாம் எங்களை விட்டு போகும், மாண்டு அழிந்து போகும். சிவசிவ என்கிலர் தீவினையாளர். சிவசிவ என்றிட தீவினை மாளும். சிவசிவ என்றிட தேவருமாவர். சிவசிவ என்றிட சிவகதி தானே. சிவசிவ என்று சொல்லி கொண்டு வந்தால் அது சிவகதியிலே ஒருவனை கொண்டு போய் சேர்க்கும், சிவனோடு சேர வைக்கும், இறைவனோடு இரண்டர கலக்கின்ற அந்த சிவசாயுச்சிய முத்தியை பெற்றுத்தரும். எனக்கு பெயர் தெரியாத ஒரு புலவன், பெயர் தெரியாத ஒரு ஞானி அற்புதமாக இந்த 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 சிவநாமத்தை, சிவாய நம என்கின்ற அந்த அற்புதமான மந்திரத்தை அற்புதமாக, ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி. அந்த மனுஷன் இந்த சிவநாமத்தை சொல்லி கொண்டாடுகிற விதம், ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டாய் அது நமச்சிவாயக்கனி. நன்று கண்டாய் அது நமச்சிவாயக்கனி. மென்று தின்றால்
அப்படியே சாப்பிட்டா மெதுவாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது போல மென்று தின்றால் அது மெத்தென்று இருக்குமே. எவ்வளவு அற்புதமாக அதை அனுபவித்து சொன்ன விதம், அந்த மனுஷன் சொல்கிற விதத்தை பார்த்தாலே நமச்சிவாயவை சொல்லி பார்க்க வேண்டும், சொல்லி பழக வேண்டும். எந்த ஒன்றும் ஆரம்பத்தில் எங்களிடத்திலே வந்து சேருகிற போது அது இயல்பாக ஒட்டாது. அது எதுவானாலும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ளே அது பழக வேண்டும். பழகி 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 அப்படியே எங்களுக்குள்ளே ஊற வேண்டும். அப்படி ஊறினால் அது திளைத்து எங்களுக்குள்ளே அது அப்படியே இயல்பாக ஒன்றும். அந்த நிலை வந்துவிட்ட பிறகு இந்த பாடலை சொல்லியிருப்பார் போல் தெரிகிறது அந்த ஞானி, பெயர் தெரியாத ஞானி. இது எத்தனையோ சிறப்பாக நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. சிவ நாமத்தை சொல்லுவது, துதிப்பது நான் என் பள்ளியிலே மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். நாங்கள் இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் எங்கள் வயப்படுத்தி கொள்ளலாம் இந்த மந்திரத்தின் துணை கொண்டு. இந்த மந்திரத்தை இடையராது சொல்லி சொல்லி எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறுன் என்று வள்ளுவன் சொல்லுவானே, அந்த அளவுக்கு இந்த சிவநாமத்தை சொல்லி மகிழ்ந்து, அது எங்களுடைய ஐயா சொல்லுவார், ஒவ்வொரு மந்திரங்களுக்கென்று ஒவ்வொரு அதிதேவதைகள் இருக்கிறார்களாம். அந்த மாதிரி இந்த சிவநாமத்துக்கென்று ஒரு அதிதேவதை, அது சிவபெருமானா, சிவபெருமானுடைய யாராவது சிவபெருமானாலே நியமிக்கப்பட்ட தேவர்களிலே அதிதேவதைகள், பொதுவாக மந்திரத்துக்கென்று அதிதேவதைகள். நாங்கள் இடையறாமல் சிவநாமத்தை சொல்லி 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 கொண்டு வர அந்த அதிதேவதை எங்களுக்குள்ளே வயப்பட்டுவிடும். அதற்கு பிறகு சுபீட்சம் என்பது சொல்லி மாளாத உண்டு. அது கைகூடும். அது எதன் அடிப்படையிலே அவ்வளவு தூரம் அழுத்தி சொல்லுகிறாய் என்று நீங்கள் கேட்பீர்களேயானால் எனக்கு பதில் தெரியாது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் பெரியவர்கள் சொல்லுகின்ற, உயர்ந்தவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள பழகியிருக்கிறேன். அதுதான் சரி. எத்தனையோ விடயங்களை எங்கள் ஐயா சொல்லுவார். 5 வருஷம் படித்த டாக்டர் உனக்கு ஒரு நோய் என்றால் மருந்து தருகிறார். ஏதாவது ஆராய்ந்து பார்க்கிறாயா? இது எந்த மருந்து, இது இந்த நோய்க்கு போடுகிற மருந்து தானா? இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துத்தான் மருந்து குடிப்பதாக இருந்தால் எத்தனை ஆண்டுக்கு பிறகு நீ மருந்து குடிக்க வேண்டும்? அது சாத்தியமா? இல்லை. ஆகவே ஒரு 5 ஆண்டு படித்து உனக்கு மருந்து தருகிற டாக்டருடைய வார்த்தையை கேட்டு அதை வாய்க்குள்ளே போட்டுக்கொள்ளுகிறாய். 500 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலாக வாழ்ந்த எங்களுடைய ஞானிகளுடைய கூற்றை காதிலே போட்டுக்கொள்வதிலே உனக்கு என்ன தயக்கம் இருந்து விட்டு போகிறது? என்ன தயக்கம் பெறப்போகிறது? அதனாலே என்ன அழிவை நீ சந்திக்கப் போகிறாய் என்று கேட்பார். பெருமக்களே, நமச்சிவாய என்கின்ற அந்த மந்திரம் சாதாரண மந்திரம் அல்ல, மிக அற்புதமான மந்திரம். அதனுடைய வலிமையை சின்ன முயற்சியிலே, மிக சின்ன முயற்சியிலே, மிக குறுகிய அனுபவத்திலே நான் உணர்ந்திருக்கிறேன். ஒன் நமச்சிவாய என்று சொல்லுகின்ற அந்த மந்திரத்தினுடைய உச்சாடனம் எங்களுக்குள்ளே லாபகமாக அமையும் பட்சத்தில் எங்களுக்குள்ளே ஒரு பரம திருப்தி வருகிறது. வேறொன்றும் இல்லை. ஏதோ பெரிய வரம் பெற்றேன் என்று சொல்லவில்லை. ஒரு இயல்பான ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம், ஒரு இங்கிதமான சங்கீதத்தை கேட்கிற போது உண்டாவது போல. அப்போ இது தொடக்கம் இப்படி என்றால் அதனுடைய உயர் படிநிலைகள் எப்படி இருக்கும்? நான் சொல்லுவது தொடக்கத்திலும் தொடக்கமான நிலையிலே இருந்து கொண்டுதான் இதை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் கண்ணப்பன் தனக்கு சுவைத்த இறைச்சியை கடவுளுக்கு படைத்தது போல எனக்கு நல்லதென்று படுவதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு பழக்கப்பட்டவன். அது என்னுடைய இயல்பு. அந்த பழக்கத்தின் நிமித்தம், அந்த இயல்பின் நிமித்தம் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். இந்த நமச்சிவாய மந்திரத்தை நாள்தோறும் துதிக்க முயலுங்கள், கணந்தோறும் துதிக்க முயலுங்கள், இடையறாமல் துதித்து வழிபட பழகுங்கள். அது உங்கள் வாழ்வை நிச்சயமாக சுபீட்சகரமாக மாற்றும். நிச்சயமாக அது உயர்வுக்குரியதாக்கும். அந்த சிறப்பை கட்டாயமாக அது உண்டாக்கி தரும். அதை நிச்சயமாக நீங்கள் அந்த 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 சந்தோஷத்துக்கு ஆளாக வேண்டும். அந்த மகிழ்வுக்கு, அந்த வரத்துக்கு நீங்கள் ஆட்பட வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை உரிய முறையில் பார்த்து பகிர்ந்து பலருக்கும் சேர்ப்பித்து அதை வளப்படுத்தி தர வேண்டும் என்கின்ற என் வளமையான வேண்டுகோளை உங்களுக்கு நினைவூட்டி
மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.